ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கணம் தான். 6த்துல டெர்ம் 3ல இருக்கிற பெயர்ச்சொல் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சொல் பார்த்திருந்தோம் இல்லையா? சொல் வந்து எத்தன வகை அப்படின்னு பார்த்திருந்தோம்னா, 4 வகை பார்த்திருந்தோம். அந்த 4 வகை என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு பார்த்திருந்தோம். பெயர்ச்சொல்னா பெயர குறிக்கும். வினைச்சொல்னா செயல குறிக்கும். இப்போ இடைச்சொல் அப்படின்னா, பெயர்ச்சொல்லுக்கும், வினைச்சொல்லுக்கும் பெயர்ச்சொல்லையும், வினைச்சொல்லையும் என்ன செய்யும்? சார்ந்து வரும். அதே மாதிரி உரிச்சொல் அப்படின்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் அதோடைய தன்மையை மிகுதிப்படுத்தும். இதுதான் வந்து 4 வகை சொற்கள் பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல ஒரு டாபிக் என்னது? பெயர்ச்சொல். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? இந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படுமா? 6 வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 6 வகைப்படும். ஓகேவா? சொல் எத்தனை வகைப்படும்னா 4 வகை. அது என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? அதுல பெயர்ச்சொல் எத்தனை வகை அப்படின்னா 6 வகை. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஓகேவா? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அது என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஓகேவா? ஸோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போறோம் ஒவ்வொன்றும். ஒரு பொருளை குறிக்கும் சொல் என்னது? குறிக்கும் பெயர் என்னது? பொருட்பெயர். அது உயிருள்ள பொருளா இருக்கலாம், இல்ல உயிரற்ற பொருளா இருக்கலாம். பொருளை குறிக்கும் பெயர் எது? பொருட்பெயர். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இடத்தை குறிக்கும் பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்னது? இடப்பெயர். அது என்னென்ன அப்படின்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். ஸோ இதெல்லாமே அப்படி அப்படியே தான் வரும். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே ஒரு காலத்தை குறிக்குது இல்லையா? இப்ப சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு இதெல்லாமே ஒரு இடத்தை குறிக்குது. ஸோ அது இடப்பெயர். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு இதெல்லாமே ஒரு காலத்தை குறிக்கிறனால இதெல்லாமே காலப்பெயர். ரைட்டா? ஒரு பொருளினுடைய உறுப்பை குறிப்பது தான் என்னது? சினைப்பெயர். ஓகேவா? ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் இது சினைப்பெயர். அது என்னென்ன? கண், கை, இலை, கிளை. ஸோ இதெல்லாமே. நெக்ஸ்ட் ஒரு பொருளினுடைய பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். ஓகேவா? வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை இந்த மாதிரி. தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் அவ்வளவுதான். அப்போ இதுல ஒரு பெயரை குறிச்சா அது பெயர்ச்சொல். அந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்னா 6 வகை. அது என்னென்னன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஓகேவா? பொருளை குறிச்சா பொருள் பெயர், இடத்தை குறிச்சா இடப்பெயர், காலத்தை குறிச்சா காலப்பெயர், உறுப்பை குறிச்சா சினைப்பெயர், ஒரு பண்பை குறிச்சா பண்பு பெயர், ஒரு தொழிலை குறிச்சா தொழில் பெயர். அவ்வளவுதான் டாபிக். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் காவியா புத்தகம் படித்தாள். ஸோ இதுல இது என்னது? புத்தகம் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருள். ஒரு உயிரற்ற ஒரு பொருள். உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ எதை குறிச்சாலும் அது பொருள் தான். ஸோ பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள். பள்ளிங்கிறது ஒரு இடம். சரியா? ஸோ இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். மாலை அப்படின்றது ஒரு காலத்தை குறிக்குது. ரைட்டா? அப்போ அது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். தலைன்றது ஒரு உறுப்பை குறிக்குது. ரைட்டா? அப்ப அது சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். இனிமை அப்படின்னு வரும்போது ஒரு பண்பை குறிக்குது அது. ஸோ இது பண்பு பெயர். காவியா நடனம் ஆடுவது. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுவது பிடிக்குமா? ஸோ ஆடுறது அப்படின்றது ஒரு தொழிலை குறிக்குது இல்லையா? ஸோ தொழில் பெயர். முடிஞ்சு. அவ்வளவுதான். இது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தினர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தினர். என்னன்னு சொன்னாங்க? இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி இடுகுறி பெயர் எத்தனை வகைனா 2 வகை. காரண பெயர் எத்தனை வகைனா 2 வகையா பிரிக்கலாம். ஓகேவா? நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணம் இல்லாமல் பெயரிட்டனர். அவ்வாறு வழங்கிய பெயர்கள் டேஷ். நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் இல்லாமல் பெயரிட்டனர். அவ்வாறு வழங்கிய பொருட்கள் என்னது? இடுகுறி பெயர். அதுதான் இடுகுறி பெயர். அதுக்கு காரணமே இருக்காது. அவங்களா ஒரு வேர்டு வச்சு யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க.
ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, மண், மரம், காற்று. ஸோ எதனால அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. காரணமே இல்லாம ஒரு பெயர் குடுத்துருப்பாங்க. அதுதான் இடுகுறி பெயர். அந்த இடுகுறி பெயரையே 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். நெக்ஸ்ட் இடுகுறி பொதுப்பெயர்னா என்ன? சிறப்பு பெயர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது டேஷ். ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது தான் இடுகுறி பொதுப்பெயர். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா மரம், காடு. ஓகேவா? அடுத்தது ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது தான் இடுகுறி சிறப்பு பெயர். என்னது? மா, கருவேலங்காடு. ஓகேவா? மரம் அப்படின்னா எல்லா மரத்தையும் குறிக்குது. ஸோ பட் ஆனால் மரம்ன்ற பேர் எதனால வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. மரங்கிறது வந்து எல்லாத்தையும் குறிக்குது. அதனால இடுகுறி அது பொது பெயர்னு சொல்றாங்க. இப்போ மான்னு வரும்போது மாமரத்தை மட்டும் சொல்லுது. ரைட்டா? அப்ப அது என்னது அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? காடுன்னு வந்துச்சுன்னா அந்த காட்டு மொத்தத்தையும் சொல்றனால காடுல எல்லா காட்டுக்குமே என்ன பேரு தான்? காடுன்னு தான் பேரு. ஸ்பெசிஃபையா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். மொத்தமா என்ன சொல்லுவோம்? காடுன்னு தான் சொல்லுவோம். அதான் இடுகுறி பெயர். அதே வந்து பர்ட்டிகுலரா சொல்லணும்னா கருவேலங்காடு அப்படின்னு சொன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் டேஷ். காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் என்னது? காரண பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் நாற்காலி, கரும்பலகை. எதனால அப்படின்னா நாற்காலின்ற பேர் எதனால வந்துச்சு? 4 கால் இருக்கனால தான் அதுக்கு பேர் நாற்காலி. கரும்பலகை அப்படின்னா கருப்பு கலர்ல இருக்கிறனால தான் அந்த பலகைக்கு கரும்பலகைன்னு பேரு. ஓகேவா? இந்த மாதிரி காரணத்தோடு நம்ம ஒரு பொருளுக்கு வழங்குற பெயர் தான் எது? காரண பெயர். காரண பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஓகேவா? அதுவும் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஸோ அது பார்த்துருவோமா? இப்போ காரண பெயர் குறிப்பாக காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிச்சிச்சு அப்படின்னா அது என்னது? காரண பொது பெயர். காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிச்சு அதுக்கு என்ன பேரு? காரண பொது பெயர். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பறவை, அணி. ஓகேவா? பறவை அப்படின்னு வரும்போது பறக்கிற எல்லாத்தையும் சொல்றதுதான் பறவை. ஓகேவா? அணி அப்படின்னா அணிகலன். மொத்த அணிகலனையும் சேர்த்து என்னன்னு சொல்றாங்க? அணின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக சொல்றது காரண சிறப்பு பெயர். இப்ப எக்ஸாம்பிள் இதுல என்ன வந்திருக்கு? வளையல். வளையல்ன்றது அணிகலன். மொத்தமாவே வந்து பார்த்தோம்னா அது அணிகலன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? வளையல் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மரங்கொத்தி. பறவைன்னு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணா அது காரண பொது பெயர். மரம் கொத்தி, மரத்தை கொத்துறனால அதுக்கு மரம் கொத்தின்னு பேரு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி வந்துச்சுன்னா அது காரண சிறப்பு பெயர். ஓகேவா? இந்த டாபிக் அவ்வளவுதான். சிம்பிள் டாபிக் தான். சரிங்களா? பெயர்ச்சொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெயரை குறிச்சா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகை? 6 வகை. அது என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். ஓகேவா? இதுல பொருளை குறிச்சா பொருள் பெயர், இடத்தை குறிச்சா இடப்பெயர், காலத்தை குறிச்சா காலப்பெயர், உறுப்பை குறிச்சா சினைப்பெயர், பண்பை குறிச்சா பண்பு பெயர், தொழிலை குறிச்சா தொழில் பெயர். முடிஞ்சா இந்த 6ம்? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம் முன்னோர் பெயர்ச்சொற்களை அவங்க வழங்கும் அடிப்படையில பெயர் 2 வகையா சொல்றாங்க. என்னென்ன? இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த இடுகுறி பெயர் 2 வகை இருக்கு, காரண பெயர் 2 வகை இருக்கு. என்னென்ன? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதே மாதிரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். ஓகேவா? இதுல இடுகுறி பொது பெயர்னா என்ன அப்படின்னா ஒரு காரணமே இல்லாம அதுக்கு பேர் இருக்கும். அது பொதுவான பேரா இருந்துச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர். ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் மண், மரம், காற்று. ஸோ அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா மரம், காடு. சிறப்புன்னு வரும்போது மாமரம், கருவேலங்காடு அப்படி. ஓகேவா? அதே மாதிரி காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். அது 2 வகை இருக்கு. அதே மாதிரி காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் அப்படின்னா காரணத்தோட இருக்கிறதுக்கு பொதுவான பெயர். காரணத்தோடு இருக்கிறதுக்கு சிறப்பு பெயர். அவ்வளவுதான். அந்த 2 வகை தான். பறவை, அணி. பறவை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அணிகலன்களுக்கு அணின்னு பேரு. ஸோ நெக்ஸ்ட் காரண சிறப்பு பெயர் வளையல், மரங்கொத்தி. ஓகேவா?
ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுனால. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து புக் பேக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் கேட்டிருக்காங்க இந்த பெயர்ச்சொல் பேஸ் பண்ணி அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இடுகுறி பெயரை வட்டமிடுக. ஆப்ஷன் ஆ பறவை, ஆ மண், ஆப்ஷன் இ முக்காலி, ஆப்ஷன் இ மரங்கொத்தி. இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இடுகுறி பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பறக்கிறனால இதுக்கு பறவைன்னு பேர். அப்போ இது காரண பேரில் வந்துடுது. அடுத்த முக்காலி 3 கால் இருக்கறனால அதுக்கு முக்காலின்னு பேர். இதுவும் இதில் வந்துடுது, காரண பெயரில் வந்துடுது. மரத்தை கொத்துறனால மரங்கொத்தின்னு பேர். அப்போ இதுவும் நமக்கு காரண பெயரில் வந்துடுது. அப்போ மண் அப்படிங்கிறது தான் என்னது? இடுகுறி பெயர். ரைட்டா? நெக்ஸ்ட் காரண பெயரை வட்டமிட சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஆ மரம், ஆ வளையல், ஆப்ஷன் இ சுவர், ஆப்ஷன் இ யானை. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, காரண பெயரை நம்ம வட்டமிட சொல்றாங்க. ஓகேவா? இதில் மரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது என்னது? இடுகுறி பெயர். ரைட்டா? மரம்ன்றது இடுகுறி பெயர். சுவர் அப்படின்றதெல்லாம் இடுகுறி பெயர். யானை அப்படின்றதெல்லாம் இடுகுறி பெயர். அப்போ நம்ம வளையல் அப்படின்றத எதில் படித்தோம்? காரண பெயரில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிட சொல்லியிருக்காங்க. இடுகுறி சிறப்பு பெயர் வயல், ஆ வாழை, ஆப்ஷன் இ மீன் கொத்தி, ஆப்ஷன் இ பறவை. ஸோ இதில் பறவைன்றது பறக்கிறதுனால தான் அதுக்கு பேர். அப்போ இது காரண பேரில் வந்துடும், இது வராது. மீன் கொத்தி, மீனை கொத்துறதுனால தான் அதுக்கு மீன் கொத்தின்னு பேர். அதனால இதுவும் என்ன செய்யாது, வராது. இப்போ வயல் அண்ட் வாழை இது ரெண்டுமே என்னதான்? இடுகுறி பெயர் தான். இப்போ வயலுன்றது பொது பெயர். ரைட்டா? அப்போ இது வந்து நமக்கு வராது. வாழை அப்படின்றதான் இடுகுறி சிறப்பு பெயர். இது இடுகுறி பொது பெயர், இது இடுகுறி சிறப்பு பெயர். ரைட்டா? ஸோ இது முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதில் கைகள் அப்படின்றது என்னது? என்ன பெயர்? கைன்றது ஒரு உறுப்பை குறிக்குது. ரைட்டா? அப்போ இது என்னவா இருக்கும்? சினை பெயர். கைகள்ன்றது என்னது? ஒரு உறுப்பை குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். அடைதல் அப்படின்றது என்னது? தல் விகுதி வந்திருந்துச்சுனாலே அது என்னதுன்னு தெரியும் நமக்கு, தொழில் பெயர் இல்லையா? தல் விகுதி வந்திருந்துச்சுன்னா அதுக்கு என்னது? தொழில் பெயர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குழந்தை தெருவில் விளையாடியது. குழந்தை தெருவில் விளையாடியது. தெருங்கிறது ஒரு இடம். கரெக்டா? அப்ப இது என்ன வரும்? இடப்பெயர். ஓகேவா? தெரு அப்படின்றது ஒரு இடம். ஸோ இது வந்து இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார்ன்றது என்னது? ஒரு பெயரை குறிச்சிருக்கு. ஸோ பெயரை குறிச்சா அது என்னது? பெயர்ச்சொல். இந்த பெயர்ச்சொல் இது என்ன பெயர்ச்சொல்னு கேட்டிருக்காங்க. எவ்வகை பெயர்கள்ன்றதான் கொஸ்டின் நமக்கு. ஒரு உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எதை குறிச்சாலும் அது என்னதான்? பொருட்பெயர். ஓகேவா? அப்போ பாரதியார் அப்படிங்கிறது என்னது? பொருட்பெயர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். மாலை முழுதும் விளையாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. மாலைன்றது என்னது? ஒரு காலத்தை குறிச்சிருக்கு. ரைட்டா? அப்ப இது என்னது அப்படின்னா காலப்பெயர். மாலை அப்படின்றது ஒரு காலம். ஸோ காலத்தை குறிச்சிருக்கனால இது ஒரு காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்புன்றது என்னதுப்பா? ஒரு பண்பு. கரெக்டா? அன்புன்றது ஒரு பண்பு. ஸோ இது என்னது அப்போ? பண்பு பெயர். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாமே. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த இலக்கணம் பேஸ் பண்ணி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே அப்படியே வந்து புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்குறாங்க. சரிங்களா? அது புக் பேக் தான், நமக்கு ஏதாவது ஒன்று கேட்பாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லி அதை விட்டுறக்கூடாது. நம்ம புக்குக்குள்ளே இருந்து படிக்கிறத விட புக் பேக்காக படித்தாலே ஓரளவு எடுத்துடலாம். புக் பேக் கொஸ்டினையும் விட்டுறாதீங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்குறாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்பெயர் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் இதுலயே? பெயர்ச்சொல் பார்த்துருக்கோம். இடைச்சொல், உரிச்சொல் ஒண்ணு வரும். ஓகேவா? இதுலயே சப்டிவிஷனா என்ன வரும் அப்படின்னா, தொழில் பெயர் வேற இருக்கு நம்மட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த பாடத்துல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் பெயர் இருக்கு. அடுத்தது இடைச்சொல், உரிச்சொல் இருக்கு. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் அதெல்லாமே. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கூடயே படிச்சீங்க அப்படின்னா, இலக்கணம் ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து மைண்ட்ல நின்னுக்குரும். அதனால படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ.